அவருடைய இழப்பு என்பது பகுஜன் சமாஜ் கட்சிக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தலித் அரசியலுக்கே நேர்ந்த ஒரு பேரிழப்பாகும். அந்த அளவுக்கு அவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கைகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதில், அரசமைப்பு சட்டத்தை வெகு மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில், பௌத்தத்தை வெகு மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக, களப்பணி ஆற்றக்கூடியவராக விளங்கினார். தொடர்பே இல்லாத ஒரு வழக்கோடு தொடர்புபடுத்தி அவர் மீது எந்த வழக்கும் இல்லை, போலீஸ் விசாரணை இல்லை. ஆனால் அவரை அதில் தொடர்புபடுத்தி சமூக திட்டமிட்டு இந்த படுகொலையை செய்திருக்கிறது. உண்மையான குற்றவாளிகள் இன்னும் யாரும் கைது செய்யப்படவில்லை என்பதுதான் இன்றைக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில், அவருடைய குடும்பத்தின் சார்பில் முன்வைக்கப்படக்கூடிய முக்கியமான ஒரு கோரிக்கை. அதனால்தான் செல்வி மாயாவதி அம்மையார் அவர்கள் இதை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டாயமும் எழுந்துள்ளது. ஆகவே காவல்துறை இதில் உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை கண்டறிய வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இது போன்ற படுகொலைகள் தொடர்ந்து நடைபெறுவது அதிர்ச்சி அளிக்கிறது. குறிப்பாக தலித் இயக்கத்தை சார்ந்தவர்கள் சிறிய அளவிலே பணியாற்றக்கூடியவர்களாக இருந்தாலும், நம்முடைய ஆம்சாங் போன்ற தலைவர்களாக இருந்தாலும் பாதுகாப்பற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் இது உணர்த்துகிறது. ஆகவே தமிழக அரசு இது போன்ற வன்கொடுமைகள் நடப்பதற்கு காரணம் எது, பின்னணி எது, திட்டமிடக்கூடிய கும்பல் யார், இதில் பங்கேற்ற கூலிப்படையினர் யார் என்பதையெல்லாம் துருவி ஆராய வேண்டும். உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஆவணம் செய்ய வேண்டும். அன்பு சகோதரர் ஆம்சாங் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தலித் இயக்கங்களோடும் நெருக்கமான நட்பை கொண்டிருந்தார் என்பது அவருக்குள்ள சிறப்பாகும். எந்த இயக்கத்தையும் போட்டியாக கருத மாட்டார். யார் மீதும் பொறாமை கொண்டு விமர்சனங்களை செய்ய மாட்டார். கருத்தியல் ரீதியான விமர்சனங்களை செய்வார், அரசியல் விமர்சனங்களை செய்வார். ஆனால் தனிநபர் விமர்சனங்களை ஒருபோதும் அவர் முன்வைத்ததில்லை. அதுதான் அவருடைய பண்பாட்டுக்கு, அவருடைய மாண்புக்கு சிறந்த சான்று. ஆகவேதான் இன்றைக்கு கட்சி சார்பற்ற முறையில எல்லா தரப்பினரும் இங்கே ஓடி வந்து கண்ணீர் சிந்தக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே அவருடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாதது. அவருடைய இடத்தில் இருந்து அந்த பணிகளை முன்னெடுப்பதற்கு தகுதி படைத்தவர்கள் யார் என்ற கேள்வி நம் முன்னால் எழுகிறது. அந்த அளவுக்கு அவர் பௌத்தத்தை பரப்புவதிலும், புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை முன்னெடுப்பதிலும் எந்த விதமான பதவி ஆசையும் இல்லாமல் அம்பேத்கர் அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்கிற அந்த பண்பு, இந்த கட்சிக்கு போகலாமா அந்த கட்சிக்கு போகலாமா என்று கருதாமல் பகுஜன் சமாஜ் கட்சி மூலம் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துக்களை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது மட்டும்தான் நம்முடைய கடமை என்ற அந்த புரிதலோடு அவர் ஆற்றிய களப்பணி மகத்தானது, போற்றுதலுக்குரியது, பாராட்டுதலுக்குரியது. அதற்காக அவருக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அவருக்கு எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். என்னுடைய அன்பு இளவலை நான் இழந்ததாக நான் 2 நாட்களாக பரிதவித்து துயரத்திலே மூழ்கி கிடக்கிறேன். எந்த நேரமும் அவருடைய பழைய பேச்சுகளை இந்த 2 நாட்களாக நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். அவருடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் யூடியூப் வலைத்தளங்களின் மூலமாக நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். என் மீது அந்த அளவுக்கு அளவிறந்த பற்றுதலை கொண்டிருந்தார் என்பதை எண்ணி பார்க்கிறேன், வேந்து பார்க்கிறேன். அவருடைய இழப்பு என்னாலும் ஈடு செய்ய, என்னாலும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு இழப்பாக இருக்கிறது என்றால் அவருடைய குடும்பத்தை சார்ந்த அவருடைய துணைவியார், 1 வயதே நிறைந்த அந்த பச்சிலம் குழந்தை எண்ணி பார்க்கவே சகிக்க முடியாததாக இருக்கிறது. அண்மையிலே அந்த குழந்தையின் பிறந்த நாள் விழாவிலே பங்கேற்கிற வாய்ப்பை பெற்றேன்.
அந்த குழந்தையின் பிறந்த நாள் விழாவை ஒரு ஆட்டத்தை போல நடத்தினார். அதை தன் குடும்ப விழாவாக அவர் கருதவில்லை. தன்னுடைய கட்சியை குடும்பம் என்று கருதியதால் அதை ஒரு மாநாடு போல நடத்தினார். தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் அதில் பங்கேற்றார்கள். நானும் அதில் பங்கேற்ற அந்த குழந்தையை வாழ்த்தினேன். அப்போது அவரின் இடத்திலே காட்டிய வாஞ்சியை எண்ணி நான் பார்க்கிறேன். அன்பு இளவல், அன்பு சகோதரர் ஆம்சாங் அவர்களை இழந்து வாடுகிற அவருடைய அருமை துணைவியாருக்கும் தன் தந்தை இறந்துவிட்டார் என்பதை அறியாமல் இருக்கிற அந்த பச்சிலன் குழந்தைக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அன்பு இளவல் ஆம்சாங் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி முடிக்கிறேன். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம்.